கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் ஃபெடரல் பேங்க் படித்தேன், அப்புறம் ஆர்ஆர்பி பிஓ மார்க் போட்டேன். அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வந்து ஃபெடரல் பேங்க் வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து சிஏ ஃபன்ஸ்டா இவரோட வீடியோ இருக்குல்ல, அதை வந்து பார்த்துட்டு வந்து நான் அவர் நடத்துறதும் அப்புறம் இது புக்ஸில் இருக்க இதுவுமே சேர்த்து ஒரு பேப்பரில் வந்து ஷார்ட்டாக ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் பார்க்கும்போது பெட்டராக புரியும் அப்படிங்கிறதுக்காக. இவரோட வீடியோ வந்து நல்லாயிருக்கும், தமிழில் வந்து நடத்துவார். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கவும் முடியும். அதனால நீங்கள் இவங்களோட வீடியோ வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கம்ப்யூட்டர் அவேர்னஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இது வந்து படித்தாலுமே நமக்கு வந்து ஆர்ஆர்பி கிளர்க் பிஓக்குமே யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து நான் படிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது அவரோட பிடிஎஃப் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை வந்து பிடிஎஃப் வந்து ஃப்ரீ பிடிஎஃப்பும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிடிஎஃப் வச்சுட்டு நம்ம படிச்சுக்கலாம். இப்போ வந்து புக் இல்லாதவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வச்சு கூட படிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். சும்மா எனக்கு புரியணுன்றதுக்காக தான், அவ்வளோதான். இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக என்னென்ன டாபிக் இருக்குது, சப் டாபிக் என்ன இருக்குது அப்படிங்கிறதுலாம் புரியும்ல, அதனால இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். அந்த தேர்ட் வீடியோ வந்து முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கெரியர் டிஃபைனர் இருக்காங்கல்ல, அவங்களோடது வந்து நான் பார்த்தீங்கன்னா இது ஆவரேஜ் டாபிக் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து கொஞ்சம் திரும்பவும் பார்க்கலாம், பேசிக்ஸ்லேருந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு. பட் பேசிக் கொஞ்சமாக நடத்திட்டு அதுக்கப்புறம் சம்ஸ் போயிடுவார், நல்லா புரியும். அதனால வந்து பார்த்துட்டு இருந்தேன். அவர் நடத்தும் போது எனக்கு இந்த இன்னிங் சம் வந்து புரியல. அதனால உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா, இது தமிழில் வந்து சர்ச் பண்ணி அது ஒரு டைம் புரிஞ்சதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கை வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு டிப் தரேன். புதுசாக ஒரு குவான்ஸில் ஒரு பேசிக் டாபிக் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே எடுத்தோன்னே ஹிந்தி சேனல் போகாதீங்க, ஏன்னா சுத்தமாக புரியாது. ஸோ பேசிக்காக வந்து ஒரு நாலேஜ் வந்து எடுத்துக்கோங்க அந்த டாப்பிக்கில் என்ன அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது புரியாது, 2 தடவை பாருங்கள், 3 தடவை பாருங்கள், புரிகிற வரையும் பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இவரோட சேனல் பார்ப்பேன், ஃபீல் ஃப்ரூட்லான்னு இருக்கார்ல, அவரது எல்லா கண்டென்ட்டுமே ஃப்ரீயாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ரதீனா குவான்ஸ் மேம் இவங்களுக்கு வந்து ஒரு சிலது மட்டும்தான் யூடியூப்ல ஃப்ரீயாக இருக்கும், மிச்சம் அதெல்லாம் ஆப்பில் இருக்கும். அதனால எது ஃப்ரீயாக இருக்கும் அதெல்லாம் பாருங்கள். இவங்க இன்னும் ரொம்ப பேசிக்லேருந்து நடத்துவாங்க, எல்லாருக்குமே நல்லா புரிகிற மாதிரி இருக்கும். இப்போ இவங்களோட வீடியோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் ஹிந்தி சேனல் போங்க. ஏன்னா அவங்ககிட்ட நிறைய கண்டென்ட் இருக்குது, நிறைய மேரத்தான்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி பேசிக் தெரியாமல் நம்ம அங்கே போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே புரியாது. குவான்ஸ்ல வந்து ஒரு மாதிரி கடுப்பு வந்துடும். அதனால அது மாதிரி பண்ணாதீங்க. நிறைய பேரோட வீடியோஸ் இருக்கும், சிடபிள்யூஜில இருக்கு, கனிஷ்ரீனா ராஜிக் அவங்களோடதுல எல்லாத்துலேயுமே இருக்கு. அதனால அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த மாரத்தான்லாம் போங்க. அப்போ வந்து கொஞ்சம் புரியும், இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க ஹிந்திலேயே தான் நடத்துவாங்க, இங்கிலீஷ்ல கூட இருக்காது, அதனால சொல்றேன். அப்புறம் ஆர்ஆர்பி பிஓ மார்க் ஒன்று எடுத்தேன். இது ஒரு ஈவினிங் மாதிரி எடுத்தேன். இந்த மார்க்கு எடுத்து மார்க் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருந்தது. 42 ஏதோ கட் ஆஃப் வச்சிருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 30 தான் வாங்கியிருந்தேன். பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக வாங்கியிருந்தேன். ஆனால் இது எல்லாமே ரிவ்யூ பண்ண அந்த தெரியாத டிஏ எல்லாம் எங்கே தப்பு பண்ணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையுமே ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஏ பன்ஸ்டாவோட குவிஸ் மாதிரி ஒன்று இருக்கும், பிளேலிஸ்ட் இருக்குது கம்ப்யூட்டர் அவேர்னஸோடது. அது பார்த்துட்டு இருந்தேன். அவர் வந்து 3-4 சேர்த்து ஒரு 20 கொஷின் மாதிரி குவிஸ் போட்டிருந்தாரு. அப்போ அதை பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. ஓகே, என்ன எங்கே எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க, என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. அதை பார்த்துட்டு ஃபுல்லாகவே முடிச்சுட்டேன். இந்த டே வந்து இது மட்டும் தான் பண்ணேன். எனக்கு இந்த ரிவ்யூ பண்ணவே கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுத்துருச்சு. அந்த குவான்ஸ் டிஏலாம் ரிவ்யூ பண்ணவே ரொம்ப நேரம் எடுத்துருச்சு எனக்கு. ஸோ நான் எடுத்து வச்ச டாபிக்லாம் வச்சுட்டு அப்புறம் ஒரு சொல்கிற கொஷின்ஸ் எல்லாம் குவிஸ்லாம் போட்டு பார்த்துட்டு அப்படியே படிச்சுட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கூட சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். பாய் கைஸ்.